ரைட். பாருங்க, ரீகன் என்பவர் தனது வியாபாரத்தினால் பெறப்பட்ட கடனுக்கான மாதாந்த தவணை கொடுப்பனவான ரூபாய் 1,00,000 தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்திக்கிறார். சோ பிசினஸ் லோன் எடுத்திக்குது, பிசினஸ் கையில சல்லி இல்ல. சோ உரிமையாளரே அவர் சொந்த காசை எடுத்து 1,00,000 ரூபாவை மொத்தமா செலுத்திக்கிறார். எப்பயுமே நான் சொல்லிக்கிறேன், தவணை கொடுப்பனவுகள் நீங்க ஒரு கடனை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனுக்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று கட்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள வட்டியும் சேர்த்து தான் நீங்க கட்டுவீங்க. சோ தவணை கொடுப்பனவான ரூபாய் 1,00,000 தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்திக்கிறார். இந்த தவணை கொடுப்பனவுக்குள்ள உள்ளடங்கி உள்ள வட்டி ரூபாய் 25,000. அப்ப கடனுக்கு மட்டுமே செலுத்தினது 75,000 மாத்திரம்தான். மத்த 25,000 வட்டிக்காகத்தான் போக போகிறது, தவிர பொறுப்பு நமக்கு குறையாது. பின்வரும் கணக்கீட்டு சமன்பாடுகளில் எது இக்கொடுக்கல் வாங்கலினுடைய தேறிய விளைவினை காட்டுகிறது? நிதிக்கூற்றுகள் மாதாந்தம் தயாரிக்கப்படுகின்றன என கருதி செய்யட்டாம்னு சொல்லிக்கிறார். சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமை. சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமை. சோ இந்த அடிப்படையில தான் நம்ம கணக்கு செய்ய போறோம். இப்ப இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது இங்க என்ன நடந்தது? ரீகன் என்பவருடைய வணிகத்துல வியாபாரத்துல பெறப்பட்ட கடன். ஓகே, 1,00,000 ரூபாய் கடன் எடுத்திருக்காங்க, 1,00,000 ரூபாய் காசை கொடுத்திருக்கிறாங்க, பட் உரிமையாளர் கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, முதலாவது இந்த 1,00,000 ரூபாய் காசு நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 25,000 ரூபாய் வட்டி. வட்டி என்பது என்ன? ஒரு செலவீடு. வட்டி என்பது ஒரு செலவீடு. சாதாரணமாக நம்ம வட்டி கொடுத்தோம்டா இரட்டை பதிவு என்ன? வட்டி செலவு கணக்கு வரவு, பிகாஸ் அது ஒரு செலவீடு. அதே மாதிரி காசாக கொடுத்தோம்னு சொன்னால் காசு கணக்கு செலவு. அதே மாதிரி இந்த 1,00,000 ரூபாவுக்குள்ளதான் இது இருக்கிறது. நாம 25,000 ரூபாய் வட்டியை கொடுத்தோம்னு சொன்னால் வட்டி என்பது நிறுவனத்தினுடைய செலவு, பிகாஸ் நிறுவனம் தான் கடனை எடுத்திருக்கிறது, நிறுவனத்தினுடைய செலவு. சோ நிறுவனத்தினுடைய செலவீடு 25,000 ரூபாவால் அதிகரித்தால் உரிமை என்ன செய்யும்? உரிமையும் 25,000 ரூபாவால் குறைவடையுமா இல்லையா? சோ 25,000 ரூபாவால குறைவடைய போகுது. இது புரியுதல்ல இருக்கு நான் செஞ்சுக்கிற விஷயம். உரிமை 25,000 ரூபாவால குறைவடைய போகுது, வட்டி செலவு. அதே மாதிரி வட்டி செலவு காசாக நம்ம கொடுத்திருந்தால் காசு கணக்கு செலவு, அல்லது கொடுக்க வேண்டிய வட்டியாக இருந்தால் பொறுப்பு அதிகரிக்கும். இப்போ உரிமையாளர் என்ன செஞ்சுக்கிறார்? இதை கொடுத்துக்கிறார். உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது அதிகரிக்குதா இல்லையா 25,000-தால? சோ மறுபடியும் என்ன செய்கிறது? உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் இதன் காரணமாக 25,000-தால் அதிகரிக்கிறது. சோ பிளஸ் 25 மைனஸ் 25 இருக்க போகிறது இந்த வட்டி செலவினுடைய இம்பாக்ட். இது புரியுது எல்லாருக்குமே? 25,000 ரூபாய் நிறுவனத்தினுடைய செலவு, அதன் காரணமாக உரிமை குறைய போகிறது. செலவிட்டு இலாபத்தை குறைப்பதன் காரணமாக, இலாபம் குறைவதன் காரணமாக உரிமை குறைய போகிறது. அதே மாதிரி மூன்றாம் நபருக்கு நம்ம அந்த வட்டியை கொடுக்கணும்னு சொன்னால் பொறுப்பு அதிகரிக்கும். காசாக கொடுத்திருந்தால் காசு என்கின்ற சொத்து குறைஞ்சிருக்கும். இது உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது, உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது பேர் என்ன? உரிமை அதிகரிக்கும். அபிஷேக் விளங்கிச்சா? இது நம்ம இதை போல ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம் நிறைய. உதாரணத்துக்கு நம்ம படிச்சிருப்போம், நிறுவனத்தினுடைய செலவை உரிமையாளர் கொடுத்தால் என்ன அர்த்தம்? நிறுவனத்தினுடைய செலவீடு அதிகரிக்கிறது, அதே மாதிரி உரிமையாளருடைய உரிமையும் அதிகரிக்கும். பிகாஸ் அந்த காசை உரிமையாளருக்கு தான் கொடுக்க வேண்டும். உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே உரிமை அதிகரிக்கிறது அர்த்தம். That's the one. Alright. So அதே மாதிரி இந்த கொடுத்த 1,00,000-ல 25,000 ரூபாய் வட்டிக்காக உரிமையாளர் கொடுத்தது. சோ உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும். நம்ம நிறுவனத்தினுடைய செலவீடு தான் கொடுக்கப்படுகிறது. செலவீடு உரிமையை குறைக்கிறது. அப்ப மீதமுள்ள 75,000 என்னத்துக்காக கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார், அந்த கடனுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே பொறுப்பு இருந்தால் 75,000 ரூபாய் பெறுமதியான பொறுப்பு குறைய போகிறது. அதே சமயம் இந்த 75,000-த்தையும் இவர் யாருக்கு கொடுக்கணும்? இந்த 75,000-த்தை யாருக்கு கொடுக்கணும்? மறுபடியும் உரிமையாளருக்கு தான் கொடுக்க வேண்டும். அதுவும் உரிமையாளருக்கு தான் 75,000. அப்போ உரிமையாளர் தந்த 1,00,000 உரிமையாக அதிகரிக்க போகிறது. அதே போல நிறுவனத்தினுடைய செலவீடாக உரிமை 25,000-த்தை குறைக்க போகிறது. நிறுவனத்தினுடைய கடன் வெறும் 75,000 தான் குறைய போகிறது. இவன் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி, கணக்கீடு சமன்பாடுகளில் எது இந்த கொடுக்கல் வாங்கலினுடைய தேறிய விளைவு? நம்ம கிட்ட ஆரம்ப மீதிகளை பத்தியோ எதையுமே சொல்லல. இந்த கொடுக்கல் வாங்கலினுடைய நெட் இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன நடக்க போகிறது? -75 பொறுப்புகள்ல இருக்க போகிறது. அதே சமயம் என்ன நடக்க போகிறது? +75 இருக்க போகிறது. சோ ஆன்சர் என்னவாக இருக்க போகிறது? தேறிய இம்பாக்ட் பொறுப்பு 75,000-தால குறைந்து உரிமை 75,000-தால் அதிகரிக்குது. பிகாஸ் 1,00,000 உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அதிகரித்தாலும் 25,000 வட்டி செலவு உரிமையை குறைத்து விடுவதால் 75,000 உரிமை தேறியதாக அதிகரிக்க போகிறது. சோ ஆன்சர் வந்து முதலாவது அறிக்கை.
இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலன்னு சொன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ப்ளீஸ். எல்லாருக்குமே விளங்குதா? அகமட், மசீரா, நதா, நௌஷாட், அப்துல் ஹாலிக், அஃப்ராஸ், அஃப்ரோஸ், ரிஃப்னா, ஆலிமா, இர்ஃபானா, ஆயிஷா, பாரத், பிரணவி, எனிதிங் else அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நோ இஷ்யூ. So let's come back to the mind map here. ருஸ்தா, வட்டி குறைஞ்ச விலங்கல்ல. வட்டி குறைஞ்ச விலங்கல்ல என்று சொன்னால் வட்டியுமா இப்ப உதாரணத்துக்கு சாதாரணமாக ஒரு வட்டி செலவு சொன்னால் அதுக்கு இரட்டை பதிவு என்ன? வட்டி செலவு காசாக நீங்க வட்டியை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இரட்டை பதிவு. சாதாரணமாக ஒரு வணிகம் கொடுக்குது என்று சொன்னால் நீங்க என்னன்னு பதிவீங்க? வட்டி செலவு கணக்கு வரவு உண்டு பதிவீங்க. வட்டி செலவு கணக்கு வரவு, வட்டி செலவு கணக்கு வரவு உண்டு பதிஞ்சிட்டு அதே சமயம் என்ன செய்வீங்க? காசாக கொடுத்தால் காசு கணக்கு செலவு உண்டு பதிவீங்க. இதுதான் நடந்துக்கிற விஷயம். இப்ப என்ன நடக்குது? இதுவும் வட்டி செலவு தான், வட்டிக்கான செலவு தான், 25,000 ரூபாய் வட்டி செலவு தான். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த 25,000 ரூபாய் வட்டி ஓகே, ஆனால் நிறுவனத்தினுடைய காசும் இங்க கொடுக்கப்படல, கொடுக்க வேண்டியதாக வட்டி இல்ல, இவர் கொடுக்கல. என்ன நடக்குது? உரிமையாளர் கொடுக்கின்றார். உரிமையாளர் கொடுக்கிறார்டா என்ன அர்த்தம்? உரிமையாளர் பிசினஸுக்குள்ள காசை கொண்டு வரார் அர்த்தம். உரிமையாளருக்கு நாம திருப்ப கொடுக்கணும். உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறு. அப்ப என்ன நடக்கும்? டைரக்டாகவே உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை, அவருடைய உரிமை தொகை மீதியில் இருந்து இன்னமும் உரிமை கணக்கு என்ன செய்ய போகிறது? அதிகரிக்க போகிறது 25,000. அதுதான் நான் இங்க சொல்லிக்கிறேன், வேற எதுவும் கிடையாது. உரிமையில மொத்தமா 100 ரூபாவை மேலதிக மூலதனமாக பதியலாம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி பதிஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் சரியா தான் வரும். ஆனா இதுதான் உண்மையாக நடக்கின்ற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 1,00,000 ரூபாய் அவர் கொண்டு வந்தால் காசாக அவர் கொடுக்கலையே. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அவர் வணிகத்துக்குள்ள காசை கொண்டு வந்ததாக சொல்லல, அவரே டிரெக்டாக கொடுக்கிறாரு கடனை. அதனால நிறுவனத்துக்குள்ள எந்த காசோ உரிமையோ வரல, செலவுகிட்ட கொடுத்திருக்கிறார். சோ அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில 1,00,000 ரூபாய் நம்ம அதிகரிக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த 1,00,000 அவருடைய மேலதிக மூலதனம் மாதிரி தான். ஆனால் அதுல 25,000 ரூபாய் செலவிடு போனா 75,000 தான் இம்பாக்ட். எப்படியோ நீங்க தனிய பதிங்கிறீங்களோ மொத்தமா பதிகிறீங்களோ ஆன்சர் வந்துட்டு நமக்கு கடைசியில இம்பாக்ட் சேமா இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆன்சர் நம்ம முதலாவதாக இருக்க போகிறது. ஓகே.